சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடுகாண் காதை என்ற இந்த பகுதியில் நாம் கண்ணகியும் கோவலனும் நடந்து வருகின்ற காலத்து கேட்கக்கூடிய பல்வேறு வகையான ஓசைகளை பற்றி அடிகள் இங்கே சொல்லுகிறார். இளங்கோவடிகள் நாம் பெற்ற ஒரு பெரிய பேரு. அவர் அரசு துறந்தது. அரசுல இருந்திருந்தா ஒரு சிறந்த சேர அரசன் கிடைத்திருக்கலாம். ஆனால் தமிழகமே போற்றி பாராட்டத்தக்க ஒரு பெரும் காப்பியம் நமக்கு கிடைத்தது, தொடர்நிலை செய்யுள் கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பேரு. நான் அதற்கு பிறகு சற்று சிந்தித்து பாருங்கள். சிலப்பதிகாரத்துக்கு பிறகு அதை அப்படியே அந்த தடத்தை ஒற்றி பிறகு ஏதேனும் ஒரு நூல் வந்திருக்கிறதா என்ற ஒரு வினா. இதற்கு எப்படி விடை காண்பது? உடனே மணிமேகலைக்கு சொல்லி இது இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வார்கள். சிலம்பு, மணிமேகலை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கு இந்த நூற்றாண்டில் ஏற்பட்டது. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையை தவிர சிலப்பதிகாரத்தினுடைய நடுவுநிலை பாங்கெல்லாம் மணிமேகலையில் காண இயலாது. அதற்கு பிறகு அது ஒரு முழுக்க ஒரு சமய காப்பியமாகவே விளங்குகிறது மணிமேகலை. மேலும் சிலப்பதிகாரத்தில் இருப்பது போல ரவுண்ட் கேரக்டர்ஸ், ஒரு முழுமையான கதை உறுப்பினர்களை பெற்றது இல்லை மணிமேகலை. மணிமேகலையினுடைய குறிக்கோள் வேறு. மணிமேகலையுடைய குறிக்கோள் பௌத்த சமயம் எல்லாராலும் பின்பற்றப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக மாநிலமெங்கிலும் அறம் வளர்க்க பெற வேண்டும். அதுவும் பசி போக்குகின்ற அறம் வளர்க்க பெற வேண்டும். மண்டினி ஞாலத்து வாழ்வார்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அதுதான் மணிமேகலனுடைய தலையாய குறிக்கோள். பௌத்த சமயம், அதனை அடுத்து உலகத்தினுடைய பசி போக்குதல். அதற்காக அவர் படைத்து கொண்ட கற்பனை வளம் அந்த அமுத சுரபியின் வாயிலாக வெளிப்படும். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு இன்றியமையாத செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவிதை தடத்தை அப்படியே பின்பற்றியவர் ஒருவர் உண்டென்றால் அவர் பாவலர் சுந்தரனார் அவர்கள். இந்த பாவலர் சுந்தரனாருடைய படைப்பாகிய மனோன்மணியத்தை படிக்கின்ற காலத்தெல்லாம், அதனை நான் பாடமாக படித்த காலத்தும் சரி, அதற்கு பின்னர் நான் பணி செய்கின்ற காலத்து அதனை கற்பித்த காலத்தும் சரி, எனக்கு ஒவ்வொரு பகுதியிலும் சிலப்பதிகாரத்தினுடைய நினைவே வரும். இந்த நாடுகாண்காதையில் இருக்கக்கூடிய செய்திகள்ல பாதி செய்திகளை அவர் அப்படியே தன்னுடைய மனோன்மணியத்தில் எடுத்துக் கொள்கிறார். ஆனால் அந்த கவிதை நடை மாறும். ஆனால் அது சிலப்பதிகாரத்தை நினைவூட்டும். அதனால்தான் பாவேந்தர் சொன்னார், ஒன்று வந்து ஓதுகின்றாள் என்றன் தமிழன்னை, அன்று ஒரு நாள் மாலை போதினிலே ஆறும் அறியாமல் என்றன் காதினிலே ஒன்று வந்து ஓதுகின்றாள். என்ன சொல்லுகிறாளா? மன்றத்து புலவரில் கைகாரன் தமிழ் மனோன்மணியும் செய்த சுந்தரன். என்ன அடி பாருங்க. மன்றத்து புலவரில் கைகாரன் தமிழ் மனோன்மணியும் செய்த சுந்தரன். சுந்தரனார் அந்த காப்பியத்தை தொடங்குகிறதுக்கு முன்னால ஒரு பாயிரம் எழுதுகிறார். கடவுள் தமிழ் தெய்வ வணக்கம்னு அவர் தான் முதல்ல எழுதினாரு. தமிழை தெய்வமாக பார்த்தாரு. அவர் சொல்லுகிறார், கொடுமலையாள குடியிருப்புடையேன். அதாவது தமிழ் வழங்காத ஒரு பகுதியில இருந்து கொண்டு நான் தவிக்கிறேன். என்னுடைய இந்த சிறிய பணியை உன்னுடைய கால் விரலுக்கு அணிகின்ற ஒரு மெட்டியாக நீ அணிந்து கொள்ள வேண்டும் தாயே என்று கேட்கிறார். அடுத்த நாடுகாண்காதையில் இருக்கிற பகுதியெல்லாம் சில அப்படியே மனோன்மணியத்தில் வருகிறது. மனோன்மணியம் ஒரு சிறந்த நாடகம். அதனுடைய ஆழத்தை எல்லாம் நாம் நன்றாக தூய்க்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு 2 அடிகள் மட்டும் சொல்லுகிறேன், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்படி எழுத வேண்டும். இவ்வளவு ஆழமான பொருளை தருகின்ற வகையில ஒருவரை சிந்திக்க வைக்க வேண்டும். அது சிலப்பதிகாரத்திலும் உண்டு, மனோன்மணியத்திலும் உண்டு. இரண்டுக்கும் அது ஒரு பொதுத்தன்மை. அதுல குருடோத்தமன் என்று ஒருவன் வருவான். அவன்தான் கதையினுடைய தலைவன். அந்த புருடோத்தமனை பற்றி சொல்லுகிற போது குடிலன் என்ற ஒரு தீய அமைச்சன் அதை படம் பிடிக்கணும். அவன் எப்படி அப்படின்னு அவனுடைய நோக்கில பார்க்கணும். ஐயோ, இந்த புருடோத்தமனுக்கா பெண்ணை கொடுக்க போறீங்க, அவன் நல்லவன் இல்லையே அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லுகிற போது பலருடைய கருத்திலும் அவன் தீயவன் என்றும் தோன்றிவிடக்கூடாது. அதான் சுந்தரனாருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. குடிலன் அவனை தீயவன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த சொற்களிலேயே அவனுடைய மிகப்பெரிய சிறப்பும் புலப்பட வேண்டும். எப்படி ஒரு இடர்பாடு பாருங்க. இதை நான் பாடம் சொல்லுகிற போது ரொம்ப துய்த்து மனம் நெகிழ்ந்து நான் சொல்லியிருக்கிறேன். சுத்தமே பித்தன், சொல்லுக்கு அடங்கான். நல்லா எண்ணி பாருங்கள், 2 அடினாலும் 2 அடிதான். சுத்தமே பித்தன், சொல்லுக்கு அடங்கான். மலரிடில் காய்வன், பரலிடில் மகிழ்வன். இந்த 2 அடிதான். மலரிடில் காய்வன், பரலிடில் மகிழ்வன். இது என்ன கருத்து என்றால், அவன் ஒரு பித்த பைத்தியம், எந்த சொல்லையும் கேட்க மாட்டான். அடுத்த அடி மலரிடில் காய்வன், அவன் மேல மலரை போட்டா நெருப்பா கண்ணால பார்ப்பான், கல்லால அடிச்சா மகிழ்ச்சியா ஏத்துவான். இந்த பண்பு யாருக்கு என்றால் சிவபெருமானுக்குரியது. அப்படியே பாருங்க, சுத்தமே பித்தன், பித்தன் பாடியிருக்காரு சுந்தரர். சுத்தமே பித்தன், சொல்லுக்கு அடங்கான்னு சொல்லாத அவனை விளக்கி விட முடியாது. சொல்லுக்கு அடங்கான். மலரிடில் காய்வன், மன்மத மலர் போட்டான், மலர் அம்பு தொடுத்தான், அவ்வளவுதான், மன்மதனை எரிச்சுட்டான். சுத்தமே பித்தன், சொல்லுக்கடங்கான், மலரிடில் காய்வன், பரலிடில் மகிழ்வன். சாக்கிய நாயனார் நாள்தோறும் வழிபடுகிறவர் ஒரு நாள் மறந்து போய், வழிபாட்டை மறந்துட்டு போய் சாப்பாட்டுல உட்காந்துட்டார். அப்படி பல பேருக்கு நேர்வது உண்டு. பசி எல்லாத்தையும் வென்றுவிடும். அதனால வழிபாட்டை விட்டுட்டு போய் உணவுல போய் உட்காருன்றது, ஆஹா மறந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சிவபெருமான் மேல போட்டு பக்கத்துல ஒரு கல் இருந்து தூக்கி போட்டார். ஒரு பரற்கல்லை தூக்கி சிவபெருமான் அருள் செய்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. சாக்கிய நாயனார் புராணத்துல பரலிடின் மகிழ்வன். இந்த 2 அடி எப்படி இருப்பாருங்க. இது சிலப்பதிகாரம் கொடுத்த கொடை. சிலப்பதிகாரத்தில் இதனை நிகர்த்த பகுதி எங்க இருக்கிறதுங்கிறது பின்னால நான் உங்களுக்கு சொல்லுவேன். இவ்வாறு ஒரு பொருள் உள்ளது, அது தோற்றத்தின் பின் உள்ள உண்மை பாரு அரிஸ்டாட்டில். தோன்றுகின்ற பொருள் வேற, உள்ளார இருக்கிற பொருள் வேற. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காப்பியத்தை படைப்பது என்பது மிக எளிதல். வாழ்ந்த ஒரு புலமை வேண்டும். அந்த தடத்தை ஒற்றி இந்த நாடுகான் பாதையில் வருகின்ற இத்தனை ஓசைகளையும் அவர் காட்டுகிறார், மனோன்மணியத்திலையும் காட்டுகிறார். அதை பின்னால பார்ப்போம். அந்த பகுதி தான் அதுல வருகிற வீர உரையெல்லாம் மிக மிக சிறந்த பகுதி. எல்லாமே சிலப்பதிகாரத்தை நினைவூட்டும். பழைய சங்க இலக்கியங்களில் ஆழ்ந்த புலமையின் காரணமாக மனோன்மணியம் இன்னொரு சங்க படைப்பாகவே நமக்கு தோன்றுகிறது. அதை பிறகு பார்க்கலாம். அதை பற்றி விரிவாக நாம் பேச வேண்டும். இங்கு கதவை, அந்த மதகினுடைய கதவை புடைத்து கொண்டு வெள்ளம் பாய்ந்து வருகிறது. அத ஓவிறந்து ஒலிக்கும் பாரு மனோன்மணி ஆசிரியர். ஓன்னா மதகின்ற பலகைக்கு பேர் ஓ, ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த ஓவிறந்து ஒலிக்கும். அங்க தொட்டியில தண்ணீர் கொட்டுகிறது. அதை வாரி இறைக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பேரு பிழா. அது கொள்கலம் என்று பொருள். இறை கூடைன்னு சொல்லுவாங்க, இறைக்கிற கூடை. ஒரு நல்ல ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை வாரி இறைத்து அப்படி செலுத்துவதற்கு சால் என்று பெயர். அது நிறைய ஊற்றுவதனால அதுக்கு சால்பு, அதுல இருந்து வந்தது சால்வு, சான்றாண்மை என்று சொல்லலாம். நிறைந்த தன்மை என்று பொருள்.
தண்ணீரை நிறைய கீழே இருந்து கொண்டு வந்து அந்த வயலுக்கு வார்க்கின்றன. அப்ப பழனத்தாமரை காட்டில் வயல்ல தாமரைகள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. கம்புட் கோழி, அதான் கம்மங்கோழின்னு இப்ப சொல்லப்படுகிறது. அன்னம், கொக்கு, நாரை இதெல்லாம் நீர் பறவைகள் எல்லாம் அந்த வயல்களிலே உலாவுகின்றன. காட்டுக்கோழி, உள்ளான், ஊரல், கணந்துள், நீர்க்காக்கை, புதா என்று சொல்லப்படுகிற பெருநாரை இவைகள் எல்லாம் அந்த வயல்ல காணப்படுகின்றன. அது எப்படி இருக்கிறது? வெல்போர் முனையிடம் போல, வெல்போர் வேந்தர் முனையிடம் போல, வேந்தர்கள் பொறுகின்ற களம் போல பேர் ஒலி கேட்கிறது. இப்ப அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். உழா நுண் தொழி, தொழின்னு சேரு, உழா நுண் தொழி. இதை பார்த்தா உடனே திருக்குறள் நினைவு வரும். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். அதாவது நல்ல உழுது போட்டுட்டா பயிர் விளைந்தான். ஆனால் தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின், அந்த புழுதிய ஒரு பலம் புழுதி கால் பலமாக சுருங்குகிற அளவுக்கு அதை காய விடணும். கக்ஸா உனக்கின் அப்படி காய விட்டா பிடித்தருவும் வேண்டாது சாதம். ஒரு பிடி எரு கூட போட வேண்டியது. நல்ல உழுது பொடியா ஆக்கிடணும், சாம்பலா தூளா ஆக்கணும். அப்படி வயலை உழுது விட்ட பிறகு விதைத்தா எது வேண்டியதில்லை, எரு வேண்டியதில்லை. அதற்கு பிறகு திருவள்ளுவர் இன்னொரு படி மேல போனார். விதையே போட வேண்டியது இல்லையா, விளையுமேன்னார். அது எப்படிங்க விதை போடாம விளையும்? விதை போடாம விளையறத பத்தி பேசக்கூடிய ஒரே ஆளு திருவள்ளுவர் தான். வயலுக்கு விதை போடாத, அது எப்படி போடாம விளைக்கும் அப்படின்னா அது வேறு ஒரு கருத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதற்கு ஒருத்தர் விளக்கம் எழுதினாரு. யாரு உரையெல்லாம் போதாது. நமக்கு அந்த உரைங்கிற அளவுகோல்லாம் கொண்டு திருவள்ளுவரை, இளங்கோவடிகளை, சங்க இலக்கியத்தெல்லாம் அளக்க முடியாது. அது இன்னும் எத்தனையோ எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். விதை போடாமல் எப்படி முளை தோன்றும் அப்படின்னா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. இந்த விதை விடவாப்பா போடணும் அப்படின்னு கேட்கிறார் திருவள்ளுவர். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விதை விடவா போடணும்? யாரு? விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். வந்த விருந்தினர்களுக்கு உணவிட்டு விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய உணவை உண்ணக்கூடிய ஒரு விருந்தாளி இருக்கிறான, ஒரு விருந்து படைப்பவன், விருந்தோம்புகிறவன், அவனுடைய வயலுக்கு விதை விடவா போடணும் அப்படின்னாரு. அப்ப அந்த அறத்தை வற்புறுத்துவதற்காக சொல்லுகிறார். நான் இளமையில இதனை படிக்கின்ற காலத்து எனக்கு ஒன்றும் புரியல. அவன் வயலுக்கு விதை போட வேண்டியது இல்லைன்னா எப்படி விளையுங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். உரையில இதற்கெல்லாம் நாம விடை காண முடியாது. இது ஒரு அறம் என்று வற்புறுத்தப்படுகிறதுன்னு எழுதுவாங்க. ஆனால் நான் ஒரு செல்வருடைய வீட்டு திருமணத்தை பார்த்தேன். அந்த திருமணத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து வரிசையாக உணவு உண்டார். ஆக திருமணம் எல்லாம் முடிந்து ஒரு 15-20 நாள் கழித்து அந்த சமையல் செய்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்தார். காய்கறி அறிந்து வைத்திருந்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்தார். அது ஒரு வெட்ட வெளி. அதை தூய்மை செய்துவிட்டு ஒழுங்காக கூட்டி பெருக்கி ஒரு செடி கொடியெல்லாம் எதுவும் இல்லாமல் பந்தலை எல்லாம் பிரித்து விட்டு போய்விட்டார். அந்த திருமணத்து நாளன்று சமைத்த பூசணிக்காயினுடைய விதைகள் அங்கே கிடந்தன. அவற்றையெல்லாம் கூட்டி ஒரு பக்கம் தள்ளி இருந்தார். அவை முளைத்து பரவி என்ன ஆயிற்று என்றால் ஒரு 6-7 சரக்கு வண்டிகளை கொண்டு வந்து ஏத்த வேண்டியதா போச்சு. ஒரு 1000-2000 காய்கள் அதுல தோன்றின. அவர் போடல, அவர் விதை போடல. அவருடைய கவனமே இல்லாமல் தோன்றிய ஒரு கொடியிலிருந்து 2000 காய்கள் சரக்கு வண்டியில ஏற்றி கொண்டு போய் சந்தைக்கு அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போனார், சேர்ற இடத்துல சேராட்டி செருப்பாலதான் அடிக்கணும். செல்வம் சேருகின்ற இடத்துல தானா போய் சேரும். அது யாரும் கேட்க வேண்டியதுன்னு.
அவ்வளவு பெரிய செல்வருக்கு இது ஒரு வருவாய். அவர் விதையிடவில்லை, அவர் நிறைய விருந்து செய்தார். அதனுடைய விளைவு அவருக்கு தாமே வந்து கூடிற்று. அதே போல வித்தும் இடல் வேண்டுங்கொள்ளோ விருந்தோம்பி மிச்சின் விசைவான் புலம் என்று அந்த குறளுக்கு வேறொருத்தர் ஒரு விளக்கம் சொன்னார். யாரு? அந்த நூலும் படிக்கப்படுறதில்ல. அந்த நூலை படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். திருக்குறளுக்கு விளக்கம் வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் எல்லாரும் ஜெகவீரராம பாண்டியர் என்ற ஒருவர் எழுதிய திருக்குறள் குமரேச வெண்பா என்ற அந்த நூலை படிக்க வேண்டும். என்ன திருக்குறள் குமரேச வெண்பா என்றால், அந்த ஜெகவீரராம பாண்டியர் பாண்டி நாட்டவர், நம்முடைய காலத்திலே வாழ்ந்த பெருமகன். மதுரையில முதலாக பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த போது அதற்கு ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் படித்தவராக போடணும். அப்படியெல்லாம் இப்ப படித்தவர்களெல்லாம் இப்ப போடுறது இல்லை. அந்த காலத்துல அப்படி போட வேண்டும் என்ற நினைவு வந்த உடனே யார போடுறது? பெரும்பாலும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக செல்வாக்கு மிக்கவர்களையும் செல்வம் மிக்கவர்களையும் தான் பல்கலைக்கழகத்துல அமர்த்துவார். ஆனால் அந்த காலத்துல ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் புதிதாக தோன்றுகின்ற மதுரை பல்கலைக்கழகத்திற்கு அமர்த்த வேண்டும் என்று கருதுகின்ற காலத்தில் முதலமைச்சர் காமராசர் என்ன சொன்னாரு, ஜெகவீரராம பாண்டியர்னு ஒருத்தர் சொல்றாங்களே, ரொம்ப படிச்சவர், அவரை அமர்த்துங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஆட்சிக்குழு உறுப்பினராக கீழே உடுப்பவை 2 என்று சொல்லுகிறார்களே, அது போல கீழே ஒரு வேட்டியும் மேல ஒரு துண்டும் போட்டவர் ஜெகவீரராம பாண்டியர் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்து அமர்ந்தார். அவர் எழுதியதுதான் திருக்குறள் குமரேச வெண்பா. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை நான் சொல்லுகிறேன். அவர் என்ன செய்தாரு? 1330 வினாக்களைத்தான் எழுதினார். விடைக்கு எங்க போறது? 1330 திருக்குறளை கொண்டு வந்து வச்சார், வெண்பாவாயிட்டு. திருக்குறள் ஒரு வெண்பாவில பாதி, இன்னொரு பாதிய மேல வினாவாக அவர் தொடுத்தார். வித்து இன்றி முத்து ஏன் விளைந்தது வெண்ணை சடையன் கொத்தும் வயலில் குமரேசா. வெண்ணைநல்லூர் சடையப்ப வெள்ளலுடைய வயல்ல வித்து இன்றி முத்து ஏன் விளைந்தது? விதை போடாமலே எப்படி முத்துக்கள் விளைந்தன, நெல் முத்துக்கள் விளைந்தன என்றால், உடனே அதுக்கு விடை இந்த திருக்குறளை கொண்டு போய் வச்சார். வித்துமிடல் வேண்டும் கொல்லோ விருந்தின் மிச்சின் மிசைவான் புலம் என்று. இவ்வாறு ஒரு அறம் பேசப்பட்டிருக்கிறது இந்த நாட்டுல. பசி இருக்கலாமா? இப்படி ஒரு அறம் பேசப்பட்ட நாட்டில் சிலம்பும் மணிமேகலையும் மனோன்மணியமும் திருக்குறள் குமரேச வெண்பாவும் திருக்குறளும் போற்றி பாதுகாத்த இந்த அறம் இருக்கக்கூடிய நாட்டில் யாருக்கும் பசி இருக்கக்கூடாது. அதனால்தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்திடுவோம். அதனால அப்படி திருக்குறள் குமரேச வெண்பாவில பல பாக்களை சொல்லி சொல்லி மகிழலாம். பின்னால நிறைய நேரமின்மையினால அதை நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். இவ்வாறு உடா நுண்தொழி உழாமலே சேராக ஆகியிருக்கின்ற துடி புழுதியாக மாறி இருக்கக்கூடிய அந்த சேத்துல உள் புக்கு அழுந்திய உள்ளார உடம்பு பூரா உள்ளார போட்டு சேத்துக்குள்ளார எருமைக்கு, இந்த எருமை மாட்டுக்கு கழாமயிர், கழுவப்படாத மயிரை உடைய எருமை மாடு, யாக்கை செங்கட் காரான், காரான்னு பேரு, காரான்னு கரிய பசுன்னு பொருள். கரிய பசு எருமை மாடு. செங்கண் காரான், கண்ணு செவந்து போயிருக்கு. அது சேத்துல குளிக்கிறதுனால, நீர்லயே கிடக்கிறதுனால கண் சிவந்து போச்சு. செங்கட்காரான், அப்படியே அகநானூற்றுல இந்த காட்சி வரும். நம்ம சங்க இலக்கியம் ஒரு பெரும் செல்வம். அதுல இந்த காட்சி, இந்த எருமை மாடு மேய்தலை பற்றிய ஒரு வர்ணனை அதுலயும் வரும். 45வது அகநானூற்று பாட்டு. யாக்கை செங்கட்காரான் சூரிபுரம் உறிஞ்ச, அதனுடைய தினவெடுத்த முதுகு அந்த சேத்துல படிச்சு அதுக்கு பிறகு உடம்பெல்லாம் அரிக்குது. அது என்ன பண்ணும்? உடனே சொரிபுரம், சொரின்னு இடையினம் போட்டிருக்கு பாருங்க, பல இடங்கள்ல தவறு. அதான் சொரி சரங்குன்னு உடனே பல்லினம் போட்டு எழுதிடுறாங்க. தினவெடுத்த சரங்குன்னு பொருள், இடையினம் போடணும்.
சொறி சிறங்கு சொறிபுறம் உறிஞ்ச அது தினவெடுத்த முதுகுல என்ன பண்ணும்? போய் எதுலயாவது உராசணும். எதுல போய் உராசும்? அந்த காலத்தில் சமணர்கள் ஒரு பெரிய பல அறச்செயல்களை மேற்கொண்டார். யாரு சமணர்கள்னா யாரு? உடனே வேற வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து குதிச்சவங்களா? இல்ல, இங்க உள்ள தமிழர்கள் தான். சமயத்தால் அவர்கள் சமணர்கள் ஆனார். அதை மறந்து விடக்கூடாது. சமயத்தால் அவர்கள் பௌத்தர்கள் ஆனார்கள். சமயத்தால் அவர்கள் சமணர்கள் ஆனார். அதனால அவர்கள் அயலவர்கள் அல்ல. அதனால அவர்கள் இங்க அறம் செய்கிற போது பல வகையான அறம் செய்தார்கள். அதுல ஒன்று ஆவுரிஞ்சு கல்லுன்னு ஒண்ணு பேரு இருக்கு. இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாறு எழுதுகிற போது எழுதப்பட்டிருக்கும். ஆவுரிஞ்சு கல்லுன்னா ஆங்காங்கு தினவெடுத்த பசுமாடுகள் உராய்ந்து தங்களுடைய முதுகினுடைய தினவை தீர்த்து கொள்வதற்காக சொர சொரன்னு கல்லு நட்டு வச்சிருப்பான். பெரிய கல், ஆள் உயரத்துக்கு. அந்த கல்லுக்கு பேர் ஆவுரிஞ்சு கல் என்று பெயர். இது ஒரு அறம். அதாவது அதுல சொரிபுரம் உறிஞ்ச இந்த எருமை மாடு எங்க போவோம்? அந்த மாதிரி கல்லுல போய் உறிஞ்சல. கல்லுல போய் உறிஞ்சதுன்னு சொன்னா நாடு வளம் இல்லைன்னு போடும். அதனால மிகப்பெரிய நெற்கூடுகள், ஏராளமா நூற்றுக்கணக்கான மூட்டை நெல்ல கொட்டி அதற்கு மேல நல்லா ஒரு மூடியிட்டு மூடி இருக்கிறாங்க. அதுல போய் உறைஞ்சது. அதுல போய் உராய்ந்தா என்ன ஆகும்? அந்த மூடி பொத்து கொண்டு உள்ளிருந்து நெல் அப்படியே கொட்டும். அதுதான் சொரிபுறம் உறிஞ்ச குறி நெகிழ்வுற்ற இந்த கட்டு தகர்ந்து குமரி கூட்டில் கொழும்பல் உணவு. குமரி கூடுன்னு சொன்னார். குமரின்னா முழுமையாக நிறைந்தன்னு பொருள், திரண்டன்னு பொருள். கும்முன்னா திரட்சி, கும்முருட்டு திரண்ட இருட்டு, கும்மி கைகளை திரட்டி அடித்தல். குமரி கூடு என்றால் திரண்ட ஒரு நெல் கூடு. அந்த குமரி கூட்டினுடைய கொழும்பல் உணவு, அங்க உள்ள இருக்கிற நெல்லானது கவரி சென்னல் காய்த்தலை சொரிய அப்படியே கவரி வீசுறது மாதிரி. மன்னர்களுக்கெல்லாம் கவரி வீசுவார்கள், கோயில்ல தெய்வத்துக்கு கவரி வீசுவார்கள். அந்த கவரி மாதிரி இருக்கக்கூடிய சென்னல் படபடவென்று வெளியே கொட்டுது. கவரி சென்னல் காய்த்தலை சொரிய. அது கவரி சென்னல்ங்கிறது ஓமத்தொகை. கவரி போன்ற கவரி சென்னல் அழியாத நெற்கூட்டிலிருந்து, குமரிக்கூடு அழியாத நெற்கூடு, அதிலிருந்து காய்த்தலை சொரிய கருங்கை வினைஞரும். கருங்கை வினைஞர்னா வலிய வினைஞர், கையினால் வலிமை உடையவர்கள். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வளத்திற்கும் மூலம் எதுன்னு கேட்டான். தமிழ்நாடு மிக வளமாக இருக்கிறதுன்னு சொன்னா இந்த வளத்திற்கெல்லாம் மூலம் எது என்றால் அது உழைப்பாளியினுடைய கைதான். சித்திர சோலைகளே, உங்களை நன்கு திருத்த இந்த பாரினில் எத்தனை பேர் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. புரட்சி கவிஞர். சித்த அழகா பூத்திருக்கு, சோலை பூத்திருக்கு, நந்தவனம் நல்லா அழகா இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிறான்னு கேட்டா இதெல்லாம் எப்படி வந்தது? உழைப்பவனுடைய கை வலிமையினால வந்து. அதான் கருங்கை வினைஞர், வலிமை மிக்க கையினுடைய வினைஞர்கள். களமரும் கூடி, களமர்னா வேளாளர், அவர்கள் கரையிருந்தும் வேலை செய்வார்கள், இறங்கியும் பணி செய்வார்கள். களமரும் கூடி ஒருங்கிருந்தார்க்கும் ஒலியே. இவர்களெல்லாம் கூடி ஓவென்று ஓசையிட்டுக் கொண்டு பணி செய்கிறார்கள். ஒருங்கிருந்தார்க்கும் ஒலியே என்றையும் ஒன்று. முதல்ல களமரும் கருங்கை வினைஞரும் கூடி ஆர்க்கின்ற ஒலி ஒன்று. அடுத்து கடிமலர் களைந்து முடிநாறு அழுத்தி, அங்கங்கு களை அரும்பி இருக்கிறது வயல்ல, அது பூத்தும் இருக்கிறது அந்த களை. அது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாற்று நடுகிறவர்கள் அந்த பூவை பறிச்சுக்கு தலையில வச்சுக்குவாங்க, அந்த களையை தூக்கி கரையில எறிவாங்க. முடிநாறு அழுத்தி, நாறு என்றால் நாற்று என்பதனுடைய இடைக்குறை, நாற்று என்றால் இளம்பயிர் என்று பொருள். முடிநாறு அழுத்தி, முடியாக இருக்கக்கூடிய அந்த நாற்றை அழுத்தி, சேற்றுல அழுத்தி, தொடிவளை
கொடிவளை தோளும் ஆகமும் தோய்ந்து அப்படி சேற்றுல அழுத்துகிற போது அந்த சேற்றினுடைய துளி இவங்களுடைய முகத்துல அடிக்குது. இந்த பெண்களுடைய நாற்று நடக்கூடிய பெண்களுடைய முகத்துல அடிக்கிறது. தோளும் ஆகமும் தோய்ந்து அவர்களுடைய தோல்லையும் உடம்புலையும் இந்த சேற்று புள்ளிகள் விழுகின்றன. சேராடு கோலமுடு அதே இந்த காட்சியை அப்படியே தேம்பாவணியில எடுத்துக்கொள்வார் அந்த ஆசிரியர். தொடிவளை தோளும் ஆகமும் தோய்ந்து சேராடு கோலமுடு வீறு பெறத் தோன்றி அந்த சேற்று புள்ளிகள் படிந்த அந்த கோலத்தோடு மிக அழகாக தோன்றி வீறு பெறத் தோன்றி ஒரு பெரிய வெற்றி நிகழ்ச்சி என்று சொல்லி வீறு பெறத் தோன்றி செங்கையல் நெடுங்கண் சின்மொழி கடைசியர் சிவந்த கண்ணை உடையவர்கள், கயல் மீன் போன்ற கண்ணை உடையவர்கள், சின்மொழி கடைசியர். இந்த கண்ணை பற்றி சொல்லுகிற போது புலவர்கள் வெவ்வேறு வகையா மகளிர் கண்ணை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள். ஒவ்வொருவருடைய கற்பனையிலும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தோன்றும். அதாவது மிக அதிகமாக இலக்கியங்களில் கவிதைகளில் வர்ணிக்கப்பட்டது கண் தான். உறுப்புகள்ல திருவள்ளுவர் சொல்றார், கண் அல்லது இல்லை பெற நுண்ணியன் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால். அதாவது ஸ்கேல்ல நுணுக்கமாக அளக்கிற ஸ்கேல் எது? 0.0000 அத்தனை போட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அளக்கிற ஒரு அளவுகோல் எது அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொன்னார், கண் அல்லது இல்லை பெற. கண் தான். ஒரு சின்ன பார்வையில ஒருத்தனை அப்படியே இடையிட்டு விட முடியும். ஓ, இவன் பேர்பட்ட ஆளா இருப்பான். இந்த கண்ணுக்கும் மனத்திற்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறது. ஏனைய உறுப்புகளுக்கு அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இல்லை. இந்த கண் ஒரு பெரிய அளவீடு செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. அதைத்தான் கண் அல்லது இல்லை பெற. அது அவர் சொன்னாரு, சேக்கிழார் சொன்னாரு, இந்த கண்ணு மூக்குக்கு பக்கத்துல இருந்து இந்த பார்வை காதுக்கு போகுதான். காதளவு ஓடிய கண்ணாயினாரு மனோன்மணியம் சுந்தரனாரு. கண்ணு காது வரையில நீண்டு இருக்கு. அதை சேக்கிழார் எப்படி சொல்றாருன்றா, இந்த கண்ணு என்ன செய்கிறதா, ஏன் காது கிட்ட போகுதுன்னா, கண்ணு நாட்டினுடைய வளத்தை பார்க்குதான். பார்த்து விட்டு, ஏ காதே, நான் பார்த்துட்டேன், நீ கேட்டியான்னு கேக்குதான். இந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி பிறர் சொல்ல நீ கேட்டது உண்டா அப்படின்னு. காது என்ன சொன்னிச்சு? ஆமா கேட்டேன்னு அதனுடைய காதுல இருக்கிற குண்டெல்லாம் ஆடிச்சான். இப்படியெல்லாம் அப்படி கற்பனை செய்வார்கள். விலங்கு கதிர் தொடுத்த செங்கையில் நெடுங்கண் சின்மொழி கடைசி சிலவாகிய சொற்களை உடையவை. அதாவது அவங்க பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பணி தொடர்பாக பேசுவது என்று பிற பேச்சு இல்லை. சின்மொழி கடைசியர் வெங்கல் தொலைச்சிய விருந்திற்பாணியும் அவர்கள் கல் அருந்தி இருக்கிறார்கள். இவ்வாறு உழைக்கின்ற காலத்து மகளிரும் ஆடவரும் கல் அருந்துதல் இயல்பு. இந்த கல்லுங்கிறது பல வகையாக சங்க இலக்கியத்தில் பேசப்படும். பல இடங்களில் அது தேனை குறிக்கும், பல இடங்களில் அது மதுவை குறிக்கும். அந்த மதுவனுடைய இயல்பை பற்றி சொல்லுகிற போது இந்த மாதிரியான வயல்ல வேலை செய்யக்கூடியவர்கள் புளிக்காத கல் உண்பார். அது அப்போது இறக்கப்பெற்ற கல். அதற்கு போதை மிகுதியாக தோன்றுவது இல்லை. ஆனா மண்ணின் கீழே புதைத்து வைக்கப்பட்ட கல் காலம் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல, ஆண்டுகள் செல்ல புளிப்பேறி இருக்கும். ரொம்ப கடுமையாக புளித்த கல் இருக்கும். அந்த புளித்த கல் மிகுந்த போதையை உண்டாக்கும், மயக்கத்தை உண்டாக்கும், அறிவு திரிவை உண்டாக்கும். அதை பற்றி ஔவையார் சங்க இலக்கியத்தில் சொல்லுகிற போது சொல்லுவார், தேட்கடுப்பென்ன நாட்படு தேரல். பல நாள் மண்ணுக்கு கீழே புதைத்து வைத்த கல் அதை அருந்தினா எப்படி இருக்கணும்? தேள் கொட்டினது மாதிரி இருக்கணும், விறு 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 விறுன்னு. அந்த மாதிரியான கல் அருந்துல. அந்த இறக்கிய கல் இது சாராயம் இல்லை. அதாவது இது தேரல் இல்லை. அதற்கு மாறாக இது கல். இது ஒரு வகையான அருந்துகின்ற ஒரு குடிப்பு என்று சொல்ல வேண்டும். பானம்ங்கிறாங்க. பானம் வட சொல். குடிப்பு என்று சொல்ல வேண்டும். இது ஒரு குடிப்பு வகையுள் இது ஒன்று.
இவ்வாறு கொழுங்கொடி அதற்கு வெங்கண் தொலைச்சிய விருந்திற்பாணியும் அவர்களுடைய ஓசை கேட்கிறது. கொழுங்கொடி அருகையும் குவளையும் கலந்து, அருகம்புல் என்பது அங்கு படர்ந்திருப்பது. கொழுங்கொடி அருகையும், அது உண்மையில பார்க்க போனா அது ஒரு கொடியாக அது படர்வது. அருகை மாத்திரம் நாணல் மாதிரியான புல் இல்லது. அருகை என்பது கீழே தரையிலே அப்படியே படர்வது. கொழுங்கொடி அருகையும் குவளையும் கலந்து, குவளை பூக்களையும் கலந்து, விலங்குகள் தொடுத்த விரியல் சூட்டி, அங்க தோன்றுகின்ற அந்த குவளை பூக்களையும் அருகம்புல்லையும் எடுத்து அந்த உழவர்கள் என்ன செய்தார்கள்? விலங்கு கதிர் தொடுத்த விரியல் சூட்டி, அத விரிந்த அந்த மலரையும் கொடியும் சேர்த்து ஏறு அவர்கள் உழுகின்ற ஏற்கருவிக்கு சூட்டுகிறார். ஏர்ல இவற்றை கொண்டு வந்து சூட்டுகிறார்கள். பார் உடைப்பனர் போல் பழிச்சினர், அப்படியே நிலத்தையே உடைப்பது போல இந்த ஏர் போக போகுது. பழிச்சினர் கைதோட, பழிச்சுதல் என்றால் வாழ்த்துதல் என்று பொருள். பழித்தல் என்று பொருள் இல்லை, பழித்தல் என்றால் வாழ்த்துதல் என்று பொருள். இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு பொருள் ஒரு சொல்லுக்கு எப்படி வரும்? இதற்கு ஒரு குறிப்பு, அருமையான ஒரு குறிப்பு இருக்கு. அது குமரகுருவர் தான் தந்தார். அதாவது ஊரெல்லாம் போய் என்னை பத்தி பழி பேசுறான் அப்படின்னு ஒரு சொல்றான்னு வச்சுங்க. போய் ஒவ்வொரு இடமா போய் உட்கார்ந்து என்னை பத்தி பழி பேசுறான் அப்படின்னா, பழி தூத்துகிறான்னு சொன்னா, எங்கு பார்த்தாலும் செய்தியை பரப்புகிறான் என்று அறிகிறோம். அத குமரகுருவர் சொன்னார், பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காப்பு. அருமையான ஒரு தொடர். பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி, ஒவ்வொரு மனிதன்ட்டையும் நல்ல பண்பும் இருக்கும், கெட்ட பண்பும் இருக்கும். மனிதன் குறையுடையவன். அந்த நல்ல பண்புகளை எல்லாம் என்ன செய்யணும்? பழி சொல்றது மாதிரி போய் எல்லா இடத்துலையும் சொல்லணும். எல்லா இடத்துலையும் போய் பழி சொல்லுவது போல நல்ல பண்புகளை தூற்றணும். அதை இந்த இடத்துல அவர் பயன்படுத்துறாரு. பழிச்சினர் கைதோட வாழ்த்துதலை எங்கு பார்த்தாலும் கேட்குமாறு பரப்பி கைதொட கைகுவித்து வணங்கி, உலகை பிளப்போர் போல ஏறுடு நின்றவர்கள் பூச்சூடி அருகம்புல் சூடி இந்த ஏரை வணங்கி ஆரவாரித்து இதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அறிந்து கால் குவித்தோர் அரிகடா இருக்க. நெல் விளைஞ்சு போச்சு. நெல் விளைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, நேரா நிமிர்ந்து இருக்கிற கதிர் வளைஞ்சு சாஞ்சிடும். அது திருத்தக்க தேவர் சிந்தாமணியில சொல்லுவாரு, மேல நல்ல நிமிர்ந்து நிக்கிற போது ஆணவமுற்றவன் மாதிரி இருக்குதான் அது. அது கதிர் சாய்ந்த போது சான்றோர் போல இருக்கிறது, தலை வணங்கி சான்றோர் போல இருக்கிறது அப்படின்னு திருத்தக்க தேவர் பேசுவார். அறிந்து கால் குவித்தோர் அரிகடா என்று சொல்லுவார். அறிய பெற்ற கடா சூடு சென்னல் கொத்துக்கள், அரிகடா உருத்த கடா உருத்த மாட்டை செலுத்துகிறார்கள். அரிகடா உருத்த அரியை கடாவை கொண்டு உருத்த நெல்ல அப்படியே கதிரை கொண்டு வந்து சுற்றிலும் வட்டமா பரப்பிட்டு மாட்டை பூட்டி அதுல நடக்க வைப்பாங்க. அது மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னா. மாடு கட்டினாலாம் முடியாது, ஆணைய கட்டி அடி அரிகடா ஒரு என்று சொல்லி அரியை இவ்வாறு இறக்கு அப்படின்னு. அத போய் இந்த மாடுகள் நடந்தா அதற்கு பிறகு மேல எல்லாம் வைக்கோல் பறந்து கீழே நெல் தேங்கிவிடும். அரிகடா உருத்த பெருஞ்செய் நெல்லின், பெரிய விளைவாக இருக்கக்கூடிய இந்த நெல்லின் முகவை பாட்டும். அத முகந்து கொள்கிற போது பாடுவான். எப்படி பாடுவான்? இப்பவும் உண்டு. இப்பவும் கோட நாட்டுல பல இடங்கள்ல வயல்கள்ல கடா ஓட்டி அந்த அரியெல்லாம் காய வச்சு கடா ஓட்டி நெல்லை எடுத்து அடக்கும் போது லாபம் அப்படின்பா. இப்பெல்லாம் லாபம்னு சொல்றான், அந்த காலத்துல அப்படி இல்லை. அவன் வணங்குகிற தெய்வத்தினுடைய பேரை முதல்ல சொல்லி அப்புறம் 1ஆம் பங்கு 2ஆம் பங்குன்னு அப்படி சொல்லுவான். 1 2 3ங்கிறத அப்படியே அவர்கள் எண்ணிக்கையை பாடுவாங்க. பாடிக்கொண்டே ஆச்சு, 1ஆச்சு, 2ஆச்சு, 3ஆச்சுன்னு அவர்கள் பாடுவார். அதாவது
அந்த காலத்துல ஆயர்களும் அப்படித்தான். பால் கடைகிற போது, தயிர் கடைகிற போது அவர்கள் பாடிக்கொண்டே கடைவார். அதே போல மேய்ப்பவர்களும் பாடிக்கொண்டே போவார். வாழ்க்கையில இசை அப்படி இருந்து அதுதான் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியருக்கு பாட்டாகி எப்பாரும் புகழ்ந்தெத்து புகழ் இப்பாவி கவிமகனை ஈன்றெடுத்த செந்தமிழே வணக்கம். அதனால வாழ்க்கையில பாட்டு அப்படி இருந்திருக்கிறது. இங்கு உழவர்கள் பாடுகின்ற அந்த மங்கள பாட்டு முகவை பாட்டுன்னு பேர். ஏன் அதுக்கு முகவை பாட்டு? நெல்லை முகந்து கொள்கின்ற போது பாடுகின்ற பாட்டு. ஒவ்வொரு வகை ஒலியா சொல்லிட்டு வர்றாரு. ஏர் உழுகின்ற காலத்து ஆரவாரம், அடுத்து நெல்லை அளக்கின்ற காலத்து ஆரவாரம், தென்கனை பொருணர் செருக்குடன் எடுத்த மண்கனை முழவின் மகிழிசை ஓதையும். அப்ப இவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்ற வகையில் கிளைஞர் பறைக்கருவிகளை வைத்துக் கொண்டு கரையில அவர்கள் தட்டி ஓசை எழுப்பி செருக்குடன் எடுத்த நல்ல விளைஞ்சிருச்சு. அதனால செருக்கோடு எடுத்த மண்கனை முழவின், அது மண்ணுன்னு ஒரு வகையான கரிய மண்ணினாலே பூசப்பெற்ற மத்தளத்தினுடைய ஒரு பக்கம், மார்ச்சனைன்னு பேருது. மண்கனை முழவின் மகிழிசை ஓதையும், ஓதை ஓசை, உழவரோதை மதகோதை உடை நீரோதை அப்படின்னு படிச்சோம். அதனால மகிழிசை ஓதையும், இப்படி பலவேறு வகையான ஓசைகள் கேட்கின்றன. போய்கொண்டே இருக்கிறார். யாரு? கோவலன், கண்ணகி, கௌரி. இத்தனை ஓசைகளையும் கேட்டுக்கொண்டே போகிறார்கள். வேரியாற்று அடைகரை நீரில் கேட்டாங்கு. இந்த நீரில்ங்கிற சொல்லு மிக இன்றியமையாதது. இது தண்ணீரை குறிப்பதல்ல, நீர்மை என்ற பண்பை குறிப்பது. வேரியாற்று அடைகரை, இத்தகைய நீர்மையினை, இத்தகைய பண்பையெல்லாம் கேட்டு, அடைகரை என்று சொன்னால் தாமே அடைந்த கரை, தாமே அடைந்த கரை. யாரு? அமைத்த கரை அல்ல. அமைத்த கரை சென்னையில இருக்கு, அமைந்த கரைன்னு பேரு. தானே அடைகரை என்றால் ஆறு தன்னுடைய போக்கிலே கரையை உண்டாக்கி இருக்கிறது. வேரியாற்று அடைகரை, அடைகரை வினைத்தொகை. வேரியாற்று அடைகரை நீரில் கேட்டாங்கு, நீர்மையினை அங்கு ஏற்படுகின்ற பல வகையான ஒலிகளை எல்லாம் கேட்டு, அங்கு ஆர்வ நெஞ்சமுடு. செய்யுள்ள வரலாம் ஒரே நடையில இப்படி எழுதக்கூடாது, நெஞ்சமுடுன்னு எழுதக்கூடாது. நெஞ்சத்தோடு அத்து சாரிய வரணும். மகர ஈறு முடிஞ்சா ஆர்வம் ஒடு, ஆர்வமுடுன்னு செய்யுள்ள எழுதலாம். உரைநடையில் எழுதுகிற போது ஆர்வத்தோடு. ஆர்வ நெஞ்சமுடு அவலம் கொள்ளார், துன்பமில்லாதவர்களாக வருத்தமின்றி உழைப்புலி கொடு உழைப்புலி கொடித்தேர் உறவோன் கொற்றமுடு. கொற்றம் என்றால் வெற்றி, உறவோன் வலிமைமிக்கவனுடைய வெற்றி. யாரவன்? புலியை தன்னுடைய கொடியிலே உடை பக்கம், தன் பக்கத்தை உடையவன். உழைப்புலி கொடி தேர், தேரினுடைய பக்கத்தே அவனுடைய கொடி நாட்டப்பட்டிருக்கிறது, புலிக்கொடி. உறவோன் குற்றமுடு மழைக்கரு உயிர்க்கும் அழல்துகள் அட்டில். அந்த புலிக்கொடி நடப்பட்டிருக்கிறது. தேரில் நடுகின்ற அந்த கொடியை வேள்வி சாலையிலையும் நட்டிருக்கிறார். இந்த இடத்துல வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்கள் அங்கு வேள்வி செய்கின்ற காலத்து நெய்யை நெருப்பிலே ஊற்றி புகை ஏராளமாக எழும்பி அது மேலே சென்று மலை போல இருக்கக்கூடிய சென்னல் கூடுகளை அப்படி சுற்றி சூழ்ந்திருப்பது ஒரு மலை மேகம் சூழ்ந்தது போல இருக்குதான், முகில்கள் சூழ்ந்தது போல இருக்கிறது. மழைக்கரு உயிர்க்கும் இந்த புகை மேல போய், வேள்விச்சாலையினுடைய புகை மேலே சென்று முகில்களை தீண்டி மழை பெய்ய வைக்கிறது. மழை கரு உயிர்க்கும், மழை கருவாக இருக்கின்ற முயல்களை உயிர்க்க செய்கின்ற, மழையை பெய்விக்க செய்கின்ற அழல்துகள் அட்டில். அட்டில்னு சமைக்கக்கூடிய இடம். இங்கு இது சமையல் சாலையை குறிப்பதில்லை, வேள்வி சாலையை குறிப்பது. நெருப்பு மிகுந்து எரிகின்ற, நெய் ஒழுக்கு பெற்ற நெருப்பு எரிகின்ற அழல்துகள் அட்டில் மறைவோர் ஆக்கிய ஆவுதி நரும்புகை. மறைவோர்கள் படைத்து உண்டாக்கி இருக்கக்கூடிய ஓமகுண்டம்,
அதனுடைய நறும்புகை இறை உயிர் மாடம் எங்கனும் போர்த்து இரவானத்தை தாழ்வாரம் போன்ற அமைப்பினை உடைய மிகப்பெரிய மாளிகைகளை எல்லாம் போர்த்து போய் மூடுகிறது இந்த புகை. மஞ்சு சூழ் மலையின் மான தோன்றும். எப்படி மலை என்று வருகின்ற போதுதான் முகிலுக்கு மஞ்சு என்று பெயர். இந்த மஞ்சு என்பது மலையை சூழ்ந்திருக்கின்ற முகில் என்று பொருள். மஞ்சு சூழ் மலையின் மான தோன்றும். மான ஓம உருவு போல மஞ்சு சூழ் மலையின் மான தோன்றும். இந்த புகை சென்று அப்படியே இந்த நெற்கூடுகளை சுற்றி இருப்பது, மாடங்களை சுற்றி இருப்பது எது போல இருக்கிறது என்றால் மலையை சூழ்ந்திருக்கின்ற முயல்களைப் போல தோன்றும். அப்படி இறைன இறை உயர் மூட்டு வாயின்னு போதும். அதாவது கட்டிடத்தினுடைய 2 பகுதி வந்து சேருகின்ற இடம், அதன் வாயிலாக மழை அங்கிருந்து தண்ணீர் ஊற்றும். இறை என்பது மூட்டுவாய். அட்டிற்சாலை என்பது சமையற்சாலை இல்லை, வேள்விச்சாலை, யாகசாலை. யாகசாலைங்கிறது வடமொழி, வேள்விச்சாலைன்னு சொல்லுது. வலியாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி என்று ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். ஒரு அருமையான பாட்டு புறநானூற்றுல. இந்த பாட்டினுடைய கருத்தை சரியாக விளக்கி எழுதினாரு பேராசிரியர் அப துரைசாமி பிள்ளை. அவரு அந்த கருத்தை எழுதினது மிக எல்லாராலும் வரவேற்கப்பட்டது. இந்த காலத்துல என்னன்னா, அந்த பாண்டியனுக்கு பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி என்று பெயர். அவன் பல யாகசாலைகளை எல்லாம் வைத்திருந்தான். நாடு வளமாக இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக அந்தணர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆங்காங்கு நிறைய வேள்வி சாலைகளை எழுப்பினான். அப்ப நெட்டிமையார் என்ற ஒரு பெண்பார் புலவர், அது புரட்சி குரல். அது இந்த நெட்டிமையார் என்ற புலவர் அங்கிருந்து போய், பாண்டியனே நிறைய ஏற்படுத்தி இருக்கிற இந்த புகைச்சாலைகள், இந்த வேள்வி சாலைகள், இவற்றாலா மழை பெய்கிறது அப்படின்னு கேட்டான். இவற்றால் மழை பெய்யவில்லை. உடனே இன்னொரு புலவர் சொன்னார், குடபுலவியனார் என்ற புலவர், ஏன்பா நிறைய வேள்வி சாலைகளை உண்டாக்குகிறாயே, இந்த பாண்டி நாட்டினுடைய இயற்கை எப்படி? ஒரு பக்கம் மேடு, இன்னொரு பக்கத்துல பெரிய பள்ளம், கடல். மேட்டுல பெய்கிற மழை கிடுகிடு கிடுகின்னு ஓடி போய் கடல்ல கலந்துருது. அதனால உனக்கு மழை பெய்தா மட்டும் போதாது, இந்த மழை நீரை வாங்கி தேக்கி வைத்து பயன்படக்கூடிய வகையில ஆங்காங்கு நீ பள்ளங்களை தோண்டு, ஏரியை விட்டு தண்ணீரை தேக்கி வை, மதகு அமை. அப்ப அமைக்கப்பட்டதுதான் இந்த மதகு. கால்வாய்கள், மதகுகள் எல்லாம் பாண்டி நாட்டில் அப்போதுதான் தோன்றின. ஒரு அறிவியர், ஒரு தட்டோரம்மை, இவன் தட்டோரே, தண்ணீரை தடுத்து நிறுத்தி கொண்டவன் தான் நாட்டிற்கு செழுமை சேர்க்கிறது. தட்டோரம்மை இவன் தட்டோரே, தள்ளாதவன் இவன் தள்ளாதவன். அதனால குடபுலவியனார் பாட்டு இப்படியெல்லாம் சங்க இலக்கியம் இருக்கு. அதனால அந்த நிலையில அரசனுக்கு நல்ல அறிவுரை. இன்னும் ஒரு 4 வேள்வி சாலையை வை அப்படின்னு சொல்லல, நிறைய ஓமகுண்டத்தில் நெய்ய ஊற்று அப்படின்னு சொல்லல. அதற்கு மாறாக மழை பெய்கின்ற 3 திங்கள்ல அந்த நீரை வாங்கி சேமித்து வைத்துக்கொள், அதுதான் உனக்கு பயன்படும் என்று சொல்லி இருக்கிறான் போல. அணைக்கட்டு என்று சொல்லியிருக்கான். அவ்வாறு தோன்றியது. பழவிரல் மங்களமறையோர் இருக்கை என்றையும் மங்களமறையோர் இருக்கை என்றையும் பரப்பு நீர் காவிரி பாவைதன் புதல்வர் இறப்போர் சுற்றமும் புறப்போர் குற்றமும். அதாவது மங்களமறையோர் இருக்கை, அந்தணருடைய இருக்கைகள் இருக்கின்றன. இந்த காலத்துல அதை அக்ரஹாரம், அது எங்க இருந்து வந்தது? ஹாரம்னா மாலைன்னு பொருள். வைரஹாரம் அப்படின்னா வைரத்தால் ஏற்பட்ட மாலைன்னு பொருள். ஹாரம்ங்கிறது வட சொல், ஆரம்ங்கிறது தமிழ் சொல். ஹாரம், ஆரம் ஹாரம் ஆயிட்டு. அக்ரஹாரம்னா கிரகம்னா வீடு, அக்ர அப்படின்னா மிக உயர்ந்தவர்களுடைய வீடு, மிக உயர்ந்த வீடு, வீட்டு வரிசை, உயர்ந்த வீட்டு வரிசைன்னு பேரு. அதை ரொம்ப சுருக்கமா அகரம்னு சொல்லிட்டாங்க பிற்காலத்துல. அந்தணர் குடியிருப்புன்னு சொன்னாங்க. மங்களமறை ஒரு இருக்கைன்னு சொன்னாங்க. அதை இளங்கோடிகள் மங்களமறை ஒரு இருக்கை, மங்களமான மறையவர்களுடைய இருக்கை என்றையும்
பரப்பரீர் காவிரி பாவைதன் புதல்வர். காவிரியினுடைய மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள், சோழ நாட்டு மக்கள் எல்லாம் காவிரி பெற்றெடுத்த மக்கள். மகவாய் வளர்க்கும் தாயாகின்னு பார்த்தோம்ல காணல் வரியில. எல்லாம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய் போல காவிரி இருந்தாள்னு அந்த செய்தி சொல்லு. பரப்பு நீர் காவிரி பாவைதன் புதல்வர். இறப்போர் சுற்றமும், ஆங்காங்கு இறந்து இருக்கக்கூடியவர்களுடைய சுற்றமும், புறப்போர் குற்றமும், அவர்களை பாதுகாப்பவர்களுடைய வெற்றியும், உடவிடை விளைப்போர் பழவிரல் ஊர்களும், எல்லாம் இவர்கள் இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் காரணம் உழவு. அந்த உழவினாலே இந்த செல்வத்தை விளைக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிரம்பிய பழ விரல் ஊர்கள், பழமையான வெற்றிமிக்க ஊர்களும், பொங்கழி ஆலை புகையோடும் பறந்து. இதுவரை நெல்லை பத்தி பேசினவர் கரும்புக்கு வந்துட்டார். நெல்லும் கரும்பும் சோழநாட்டினுடைய செல்வ பயிர்கள். பொங்கழி ஆலை, உழவுங்கிறது மிக உயர்ந்த ஒரு தொழிலாக மதிக்கப்பட்ட ஒரு காலம். ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், நீங்கள் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். சங்க இலக்கியம் தொட்ட இடமெல்லாம் உழவினை போற்றும். திருவள்ளுவர் சொல்லுவார், பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழல் அவர்பார். சேர சோழ பாண்டியர் யாரார்கிட்டயா எந்த அரசனுடைய செங்கோலையும் குடை நிழலையும் காப்பது எது? அந்த ஏறு தான் ஐயா. நிலத்துல ஏர் கொண்டு உழுகிறான அவன்தான் இந்த நாட்டை எல்லாம் பாதுகாக்கிறான், அவன் தான் தாங்குறான். சேரனாவது சோழனாவது பாண்டியனாவது அவன்லாம் இருப்பதற்கு யார் காரணம்னா இந்த அரையாடை உடுத்திருக்கக்கூடிய இந்த உழவன் தான். இவனுடைய உழைப்பு தான். பலகுடை நீழலும் தம் குடைக்கீழ் காண்பர் அலகுடை நீழலவர். இந்த ஏற வைத்திருக்கிறவன் அந்த அரசன் எல்லாம் நிலை பெறுமாறு. அரசு நிலை பெறுவதற்கு எது காரணம்? அதுதான் உழவுதான் காரணம். அந்த காலத்துல ஒரு வரலாற்று குறிப்பு, தமிழகத்தினுடைய வரலாறு முழுமையாக எழுதப்படல. அது எந்த காலத்திலேயாவது ஒரு காலத்துல எழுதப்படுகிற போது நமக்கு எல்லா ஆவணங்களும் கிடைக்கணும். அதுல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏகம்பவானம் என்று ஒரு வள்ளல் இருந்தான், மிகப்பெரிய வள்ளல். ஏன் அவனுக்கு ஏகம்பவானம்னு பேர்னா, அவன் காஞ்சிபுரத்தை அடுத்தவன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற இறைவனுக்கு பெயர் ஏகம்பன். ஏன் ஏகம்பன்னு பேரு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே போகணும். அதுதான் ஆராய்ச்சி. பாருங்க, உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்றது யாருன்னு கேட்டா குழந்தைதான். அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாடு ஏன் இங்க வந்தது அப்படின்னு கேட்கும். அது மேயறது. ஏன் மேயணும்? அதுக்கு பசி. எதுக்கு பசிக்குது? இப்படி கேள்விகள் போயிட்டே இருக்கும். அதுதான் பெயராது கேள்விகள் கேட்கறது குழந்தை. இன்னும் சும்மா கேட்காதம்மா தந்தை. அடிக்கடி என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற. அது கேள்வியால் தோற்கப்படாத செவிப்பார். கேட்டுக்கிட்டே கேட்பதனால்தான் ஆராய்ச்சி வரும். ஏகம்பவானம், ஏகம்பன்னு அவனுக்கு என்ன பேருன்னா இறைவனுக்கு பேர் ஏகம். இறைவனுக்கு ஏன் ஏகம்பன்னு பேருன்னு கேட்டா, ஒரே கம்பமா நிக்கிறாங்க, ஒரு தூண் தான். அந்த நிலையிலிருந்து ஏகம்பவானன்னு அவனுக்கு பேரு. அவன் பெருநில கிழான். நம்ம சங்க இலக்கியத்துல இந்த கிழாங்கிற பேர் வரும். ஏகம்பவானன் என்ற ஒரு பெருநில கிழான் அரசே தாங்குறவன். அந்த அளவுக்கு செல்வமுடையது. அந்த அம்மா ஏகம்பவானனுடைய மனைவி ரொம்ப சிறந்த விருந்தோம்பல் பண்புடையவர். ஒரு முறை மூவேந்தர்கள் ஒன்றா சேர்ந்து இருந்த போது, நம்ம ஏகம்ப வள்ளல பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கு போவோமே அப்படின்னா, பண்ணைக்கு நடுவுல இருக்கு வீடு. அங்க போனா அந்த அம்மா தான் இருந்தாங்க. அவர் இல்ல, ஐயா இல்ல. எங்க வள்ளல் எங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒண்ணு சொன்னாங்க, இப்பதான் ஏற எடுத்துக்கிட்டு உழுவ போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன, வள்ளல் போய் உழ போயிருக்காரு? ஏங்க அந்த தொழிலை இவர் போய் செய்யணும்? ஆளை விட்டா செய்யறான் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் ரொம்ப இகழ்ச்சியாக உழ போயிருக்கிறார் என்று சொல்லி, இல்லைங்க உழுதாச்சு, நாத்து நட போயிருக்காருன்னு அந்த இன்னும் கேவலமா பட்டுது அவங்களுக்கு. நாத்து நடுறதுக்கு இவரு போகணுமா? ஆயிரக்கணக்கான வேலி நிலத்தை உடைய இவரு போய் முடி நடணுமா அப்படின்னு இகழ்ச்சியாக. இவ்வளவுதானா இந்த ஆளு?
நம்முடைய அப்பா, நம்முடைய தகுதி என்ன, அப்ப இவருடைய தகுதி என்ன? இவர் கடைசியில வயல் வேலை செய்யற ஆளு, இவரை போய் பார்க்க வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 3 பேரும் போய்விட்டார். வந்தார் ஏகம்பவாணர். என்ன? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் ரொம்ப பெருமையானது. ஆனா வந்த மூவேந்தர்களும் இதை செய்யறதுக்கு இவர் ஏன் போகணும் அப்படிங்கிறது மாதிரி பேசிட்டு போட்டாங்களேன்னு உடனே அவன் ஒரு பாட்டு, அவன் சொல்லல. அப்படியானோன்னா அந்த மூவேந்தர் அவ்வாறு சொன்ன போது நீ என்ன சொன்னாய்ன்னு கேட்டான். சொன்னாங்க, என்ன சொன்ன அப்படின்னா, சேனை தடையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆணை மிதித்த அடிச்சேற்றில் மானபரன் மாவேந்தன் ஏகம்பவானன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடின்னு சொன்னேன். என்ன பாட்டு பாருங்க, பாட்டெல்லாம் மறைஞ்சு போச்சு. சேனை தடையாக்கி, சேனையை தடையாக போட்டு மிதித்து செங்குருதி நீர் தேக்கி ரத்தத்தை கொண்டு வந்து நீராக பாய்ச்சி, சேனை தடையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆணை மிதித்த அடிச்சேற்றில், காளை இல்ல யானை, யானை மிதித்த அடிச்சேற்றில் மானபரன் மாவேந்தன் ஏகம்பவன் மாவேந்தன் மானபரன் மாவேந்தன் ஏகம்பவானும் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடியும். 3 அரசருடைய முடிய பறிச்சு தலையை பறிச்சு நடுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. தப்புங்களா? நான் சரியாதான் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு வரலாறு! அந்த உடுதொடியினுடைய பெருமையை இது மாதிரி காட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்றல்ல, 100 கணக்கில் இருக்குது. பதிந்து வைக்கவில்லை. ஏதோ அங்கு புலப்படக்கூடிய ஏடுகள்ல புலப்படக்கூடிய சில செய்திகளை தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய வரலாற்றை மிக விரிவாக எழுதியிருக்கு, மிக பெருமைப்பட எழுதியிருக்கு. எழுதக்கூடிய ஆற்றலுடையவர்களும் போய் சேர்ந்தாங்க. இனி முழுமையாக அந்த வரலாறு எழுதுவதற்கு அதாவது மிகச்சிலர் இருப்பவர்களை வைத்துக் கொண்டு முயற்சி செய்திருக்கணும். அந்த முயற்சி கைவிடப்பட்டது. சரி இருக்கட்டும். உடவிடை விடைப்போர் பழவிரல் ஊர்களும் பொங்கழி ஆலை கழி கருப்பங்கழியை காய்ச்சுகின்ற ஆலைகளும் புகையோடும் பறந்து, இந்த கரும்பாலிலிருந்து புகை வரும், அதுவும் பறந்து மங்குல் வானத்து மலையில் தோன்றும். முயல்கள் படர்ந்திருக்கூடிய வானத்தில் மலை போல இந்த புகை நிற்கும் என்று சொல்லி, அவ்வாறு அந்த மாதிரியான நிலையில ஊரிடையிட்ட நாடுடன் கண்டு பல ஊர்களெல்லாம் தாண்டி தாண்டி போறாங்க. சங்க இலக்கியத்துல அருமையாக சொல்லுவார்கள் பட்டினப்பாலையில, குறும்பல்லூர் நெடும் சோனாடு. சோனாடு நெடியது, ஆனால் ஒவ்வொரு ஊரும் பக்கத்துல இருக்க குறும்பல்லூர். இடையீடு இல்லாத ஊர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரா பார்த்துக்கிட்டு போறாங்க. ஊரிடையிட்ட நாடு, ஊர்கள் இடையிட்ட நாட்டை எல்லாம் கண்டு காவதம் அல்லது கடவாராகி, ஒரு நாளைக்கு ஒரு காவல். சரியா அளந்து பார்த்தா இன்றைய நிலையில 20 மணித்துளியில ஒரு காவதம் நடக்கலாம். காவதம் அல்லது கடவாராகி பன்னாள் தங்கி செல்நாள், பல நாள் ஆங்காங்கே தங்கி இருந்து செல்நாள் ஒரு நாள், செல்லுகின்ற ஒரு நாளில் என்று ஒரு நாள்ல அங்கு ஒரு இன்றியமையாத நிகழ்ச்சி நடக்க போகுது. இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா, காவிரிப்பட்டினத்திலிருந்து தொடங்கி தங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்கி அங்கிருந்து குடந்தையை தாண்டி தஞ்சையை தாண்டி திருவரங்கத்திற்கு வருகிறார்கள். இப்பதான் சிராப்பள்ளிக்கு போவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய திருவரங்கம் என்ற, இந்த காலத்துல ஸ்ரீரங்கம் அந்த திருவரங்கத்திற்கு வருகிறார். கோவலன், கண்ணகி, கவுந்தி ஆகிய மூவர் இங்கு ஒரு இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சி நிகழப்போகிறது. அது ஒரு கதை உறுப்பினர்களை கண்ணகியினுடைய பண்பை மிகுத்து காட்டுவது கிராஃப் மாதிரி போகுது. இப்ப வீடென்றுங்கிறதுல இருந்து தொடங்கி மெல்ல மெல்ல கண்ணகியினுடைய பண்பை வளர்க்க போகிறார் இளங்கோவடிகள். வீடென்றுன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடை உடை பாவனைன்னு சொல்றாங்களே, அது போல அவருடைய மெய்ப்பாடெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார் இந்த கவுந்தியடிகள். அவளுடைய பாதங்கள் மெல்லியன, அதனால் அது வருந்தாது போக வேண்டும் என்ற கருத்து கவுந்தியடிகளுக்கு இருக்கிறது என்பதனை பார்த்தோம்.
இந்த வெயில் வேளையில அழைத்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு காவலமாக இவர்கள் மூவரும் போகிறார்கள். திருவரங்கம் வந்து சேருகிறது. மெல்ல அப்படியே நோக்கி கொண்டு வாருங்கள். எங்கெங்கு கண்ணகி பேசுகிறாள் என்பதை, எத்தனை சொற்கள் பேசுகிறாள் என்பதை அப்படியே எண்ணிட்டுக் கொண்டு வாருங்கள். அவருடைய பண்பிலே பல பல ஆழமான கருத்துக்கள் எல்லாம் புலப்படும். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். அதில் அவ்வப்போது நீங்கள் அப்படியே சிலம்பினுடைய அந்த மூலப்பகுதியும் கொஞ்சம் படித்து பாருங்கள். இப்ப மூலப்பகுதி இப்ப இவற்றெல்லாம் கேட்டதுனால மூலப்பகுதி நன்கு விளங்கும். அது விளங்குகிற காலத்து ஓ இந்த அளவுக்கு சிறப்புடையது என்பது சிலப்பதிகாரம் என்பது உங்களுக்கு புலப்படும். அதனால நேரம் இருக்கின்ற போது சிலப்பதிகாரத்திலும் சற்று கண்ணோடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.